இந்த உலகத்துல எத்தனையோ தீவுகள் இருக்கு. அதுல சிலது அழகானதா இருக்கு, சிலது ஆபத்தானதா இருக்கு, இன்னும் சிலது மனுஷங்க போறதுக்கே தடை விதிக்கப்பட்டதா கூட இருக்கு. ஆனா இப்போ நம்ம பார்க்க போற இந்த தீவு அழகு, ஆபத்து, ஆச்சரியம் எல்லாமே கலந்த ஒரு தீவு. அதுதான் ஏமன்ல லொக்கேட் ஆயிருக்க சுக்கோட்ரா ஐலண்ட். நம்ம ஒரு இடத்துக்கு டூரிஸ்டா போனோம்னா அங்க இருக்க ஒரு சில விஷயங்கள் நம்மள ஆச்சரியப்படுத்தும். ஆனா இந்த தீவுல இருக்க எல்லா விஷயமுமே நம்மள ஆச்சரியப்படுத்தும். இங்க இருக்க பெரும்பாலான செடி கொடிகள் உலகத்துல வேற எந்த இடத்துலயும் பார்க்க முடியாத ஒன்னாதான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு டிராகன்ஸ் பிளட் ட்ரீ. இந்த மரம் பார்க்கறதுக்கு அம்பரலா ஷேப்ல இருக்கும். அண்ட் இந்த மரத்தை கட் பண்ணி பார்த்தோம்னா அதுல ரெட் கலர்ல ஒரு திரவம் ஒன்று வரும். அடுத்தது பாட்டில் ட்ரீ. இந்த பாட்டில் ட்ரீ எந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட தண்டுகள் ரொம்ப பெருசாகவும் அதோட கிளைகள்லாம் ரொம்பவே சின்னதாகவும் இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா டெசர்ட் ட்ரீ. இந்த டெசர்ட் ட்ரீல இருந்து அழகா பிங்க் கலர்ல பூக்கள்லாம் பூக்குது. அழகு இருக்க இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்ற வகையில இந்த பூ எந்த அளவுக்கு அழகா இருக்கோ அந்த அளவுக்கு விஷத்தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கு. உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாத மாதிரியான போமோகிரானட்ஸ், குக்கும்பர்ஸ்லாம் இந்த தீவுல விளையுதுன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த தீவுல பாலைவனம், கடல், மலை, குகை இந்த மாதிரி எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த தீவுல இருக்கக்கூடிய கடல்ல இருக்க மண்ணு வெள்ளை கலர்ல இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் இந்த தீவுக்கு போயிட்டு வந்த நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த தீவுல இருக்கும்போது ஏதோ ஏலியன் கிரகத்துல இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த தீவுல ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கிறதுனால வருஷத்துக்கு 3000 டூரிஸ்ட் இங்க வந்துட்டு போறதாகவும் சொல்லியிருக்காங்க. யுனெஸ்கோ இந்த தீவை வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டா மாத்திருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தீவுல டூரிசத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய முயற்சிகள் நடந்தது. ஆனா கார்பரேட் உள்ள வந்தா இந்த தீவுக்கு அது ஆபத்துன்றதுனால 2008 இதை மாத்திருக்காங்க. நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பக்கெட் லிஸ்ட்ல இப்பவே சுக்கோட்ரா ஐலாண்டை ஆட் பண்ணிக்கோங்க.